டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் இன்று மாலை நடைபெறவுள்ளது. இதில் மக்களவைத் தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து விவாதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் இன்று பதவி விலகுவார்கள் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை டெல்லியில் உள்ள நமது செய்தியாளர் சலீமிடம் கேட்கலாம். சலீம், காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் எங்க நடைபெறுது? இதுல விவாதிக்கப்பட இருக்கிற முக்கியமான விஷயங்கள் குறித்து சொல்லுங்க. இப்ப நாம இருக்கிறது தான் காங்கிரஸ் உடைய தலைமை அலுவலகம் 24 அக்பர் ரோட்ல இருக்கு. பத்திரிகையாளர்கள் எல்லாம் இங்க தான் குழுமி இருக்காங்க. இன்று காலை மீட்டிங் ஒரு 10:30 மணி போல ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பட் மீட்டிங் டைம் ஒத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. காங்கிரஸ் ஆபீஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல ஒரு தகவல் இருந்தது, இல்ல சோனியா காந்தி வீட்டு இந்த காங்கிரஸ் உடைய தலைமை அலுவலகம் ஒட்டியே அமைந்திருக்கிறது. சோனியா காந்தி வீடு, இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ராகுல் காந்தி வீடு. சோனியா காந்தி வீட்டுல தான் மீட்டிங் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. இப்ப மறுபடியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 4:30 மணி அளவுல காங்கிரஸ் அலுவலகத்திலேயே மீட்டிங் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் இங்க பந்தோபஸ்து ரொம்ப ஹெவியா இருக்கு. சின்ஸ் காங்கிரஸ்ல இருந்து விஐபிஸ் எல்லாம் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயின் அந்த மீட்டிங்ல என்னெல்லாம் பண்ண போறாங்க. காங்கிரஸ் 2009ஆம் ஆண்டு 206 சீட்டு ஜெயிச்சாங்க. இந்த தேர்தல்ல 44 சீட் மட்டும்தான். எதிர்கட்சியா ஆக கூட காங்கிரஸ் கட்சி தகுதி பெறல அப்படிங்கிற ஒரு நிலை காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கும் நிலையில, காங்கிரஸ் கட்சி தோல்விக்கு காரணம் என்ன, பாஜகவின் வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் போட போறாங்க. யாரெல்லாம் சரியா செயலாற்றலையோ அவங்க எல்லாம் நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு. இன்னும் ஒருபடி மேல போய் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் முன் வந்து ராஜினாமா கூட அளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. பட் அது இந்த தகவலை யாரும் கன்ஃபார்ம் பண்ணல, உறுதி பண்ணல. இன்னொரு புறம் டெல்லியில இருக்க காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. முதல்ல ஒரு கட்சியினுடைய பலம் பலவீனம், வெற்றி தோல்வி என்பது கட்சிக்கு இருக்கும் தொண்டர்களின் பலம் பலவீனம் குறித்தே கணக்கு போட்டுலாம். இந்தியா முழுக்க நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி ஏன் தோல்வி அடைஞ்சிருக்கு, பாஜக ஏன் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சி தொண்டர்கள் பாஜகவிற்கு ரொம்ப விறுவிறுப்பா வேலை செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு நிறைய பூத்துல ஏஜென்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் ரொம்ப வருத்தமா தெரிவிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்ல, பாஜக நண்பர் ஒருவர் பேசும்பொழுது தமிழகத்திலிருந்து சொன்னார், நரேந்திர மோடி திருச்சியில மாநாடு போட்டுட்டு சென்னை திரும்பி வந்த பொழுது முக்கியமா ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்ல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு அப்படின்னா, முதல்ல மாவட்டத்துக்கு வேலை செய்யறேன், மாநிலத்துக்கு வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி உங்க பூத்ல நீங்க வந்து சிறப்பா பணியாற்றாம விட்டுடாதீங்க. ஒரு பூத்தை வென்றெடுத்தால் தான் மாவட்டத்தை வென்றெடுக்க முடியும். மாவட்டத்தை வென்றெடுத்தால் மாநிலத்தை வென்றெடுக்கலாம். மாநிலத்தை வென்றெடுத்தால் இந்தியாவில் நாம் ஆட்சி செய்யலாம். அதனால ஃபீல்டு ஒர்க் ரொம்ப முக்கியம். ஒரு அடிப்படை தொண்டன் என்ன கடமைகள் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் நீங்க ரொம்ப சின்சியரா செஞ்சு முடிச்சாதான் ஆட்சி அமைக்க முடியும். அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அறிவுரை கொடுத்தார். எங்களுடைய வெற்றிக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பிரமுகர் கூறியிருந்தார். டெல்லியில காங்கிரஸ் பிரமுகர்களும் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க.